ரெண்டு பையன், ஒருத்த என்ஜினியர், ஒருத்த டாக்டர். என்ஜினியருக்கு உடம்புக்கு வந்தால் டாக்டர் கிட்ட தான் போடும், டாக்டருக்கு கட்டணம் கட்டணும்னா என்ஜினியர்கிட்ட தான். இவன் வசதி அவன் வசதி இல்லை, தொழில் தான். எந்த தொழில் செய்ய ஒரு பேங்க்லேயே ஒருத்தர் இருக்கார், அவர் அக்கௌண்ட் செக்ஷன் பார்த்தா அவர் பேர் அக்கௌண்டன்ட், கேஷ் பார்த்தா கேஷியர், ரூமில் உட்காந்துருந்தா மேனேஜர், மாறி வரலாம். அதே மாதிரி படைக்கிறதா இருந்தால் அந்த வேலையை செய்கிற அக்கௌண்டன்ட் பிரம்மா, அதே கடவுள் காப்பாற்றுகிற போது திருமால், தீமைகளை அழித்து சம்ஹாரம் பண்ணுகிற போது சிவன். மூணு ஒத்துரே தான், ஆனால் செய்கிற போது வெவ்வேறு வேலை. ஒரு பெண்ணு அப்பாவுக்கு குழந்தையா இருக்கிற போது மகள், ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போன போது மனைவி, ஒரு குழந்தை பிறந்துட்டா அம்மா, பேட்டி பிறந்துட்டா பாட்டி, பக்கத்து வீட்டுக்காரி வம்புக்காரி. ஒரே ஆள் தான், ஆனால் பேர் எத்தனை? வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அம்மாவுக்கு ஆசை, ஆசையாக அந்த குழந்தைய தங்கம் கூப்பிடுறா, அப்பா பட்டுன்னு கூப்பிடுறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போகிறா வாத்தியார் மண்டுங்கிறாரு, பக்கத்து வீட்டு பையன் குண்டுங்கிறான். அப்போ எல்லாம் ஒத்துறது தானே, குண்டு ஒன்று தான், மண்டு ஒன்று தான், தங்கமும் ஒன்று தான், ராசாவும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தானே. அவரவர் பார்வைக்கு எப்படி? அதே மாதிரி தெய்வம் ஒன்று தான், ஆனால் அது செய்கிற வேலையை பொறுத்த வரையில் அது அதற்கு. இப்போ மிஷின் சுவிட்ச் இருக்கு, கரண்ட்டு தான், கரண்ட் ஒன்று தான், ஆனால் இந்த சுவிட்சை போட்டால் விளக்கறியுது, இன்னொரு சுவிட்சை போட்டால் ஃபேன் சுற்றுது, இன்னொரு சுவிட்சை போட்டால் சுவிட்ச் ஒன்று தான். சுவிட்சை மாற்றி மாற்றி தான் போடுறீங்க நீங்கள், ஆனால் மின்சாரம் ஒன்று தான். அதே மாதிரி கடவுள் இறைவன் என்பது ஒன்றென்று, ஆனால் அவர் சுவிட்சை போல காற்றை கொடுக்கிற போது காற்றாடி, அவர் வெளிச்சத்தை கொடுக்கிற போது விளக்குங்கிற மாதிரி, காப்பாற்றுகிற போது அவர் திருமால், நமக்கு கடைசி காலத்தில் மோட்சத்தை கொடுக்கிற போது சிவன், நம்ம பிறக்க வைக்கிற போது பிரம்மா. அதுதான், இதெல்லாம் ஒன்று தான்.